வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்களின் கவியும் அதில் சிந்தனையை தூண்டும் குட்டி குட்டி கதைகளையும் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு, இறைவனுக்கு பலி கொடுக்கலாமா? உயிர்கட்கு வாழ்வதற்கு ஒத்த பல பொருள் வசதி உயிர் பிறந்த போது இயற்கை ஒழுங்கமைப்பால் உள்ளனவே. உயிர் இயற்கை மதிப்புகளை உணராத மக்கள் பிற உயிர்கட்கு இழைக்கும் தீங்கே உலகத் துன்பமெல்லாம். ஒரு குயவன் ஆட்டுக்குட்டியுடன் நின்று கொண்டிருந்தான். அவ்வழியில் வந்த குரு ஒருவர் அவரை பார்த்து, எங்கே செல்ல இருக்கின்றாய் என்றார் குரு. பண்டிகை வரப்போகிறது, அதற்கு பலி கொடுப்பதற்காகத்தான் இந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிச் செல்கின்றேன் என்று குயவன் குருவிடம் சொன்னான். பலியா? குரு வியப்புடன் கேட்டார். ஆமாம் சாமி, தெய்வத்திற்கு திருவிழா அன்றைக்கு பலி கொடுத்தால் தெய்வம் மகிழ்ந்து வரம் கொடுக்கும். இதை கேட்ட குரு எழுந்தார். அந்த குயவனின் மண் பானைகளை எடுத்து ஓங்கி தரையில் அடித்தார். பானை துண்டு துண்டுகளாக சிதறியது. குயவன் கோபத்துடன் துறவியை பார்த்தார். துறவி நிதானமாக கீழே குனிந்தார். சிதறிய சில்லைகளை ஒன்றுவிடாமல் அடுக்கினார். குயவனிடம் நீட்டினார். என்ன இது என்றான் குயவன் கோபமாக. உனக்கு பிடிக்குமேப்பா என்றார் குரு. என்ன உளறுகிறீர்கள்? நான் கஷ்டப்பட்டு செய்த பானையை உடைத்துவிட்டு அது எனக்கு பிடிக்கும் என்று என்னிடமே தருகிறீர்களே, என்ன கிண்டலா? உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று ஆத்திரப்பட்டான் குயவன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, உண்மையான அன்புடன் தான் செய்கிறேன் என்று குரு சிறிதும் பதட்டப்படாமல் சொன்னார். நான் செய்த அந்த பானையில் உன் உழைப்பு முழுவதும் அடங்கியிருக்கிறதே, அதை உடைக்க நான் எப்படி சம்மதிப்பேன்? இது எனக்கு பிடிக்கும் என்று யார் உமக்கு சொன்னது என்றார் குயவன். நல்லது, ஆண்டவன் படைத்த ஒரு உயிரை கதற கதற வெற்றி கொண்டு பலியிடலாம் என்று உனக்கு யார் சொன்னது? இதை இறைவன் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு வரம் தருவான் என்று நீ எப்படி நம்புகிறாய்? எந்த தாய் தன் குழந்தை கதறுவதை கேட்டு சகிப்பாள்? எந்த தகப்பன் தன் குழந்தை கொல்லப்படுவதை விரும்புவான்? அனைத்து உயிர்களையும் அவன் உருவாக்கியது. அவன் உருவாக்கிய உயிர்களை கொல்ல உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? எல்லா உயிர்களையும் படைத்த அவனுக்கு எந்த உயிர் வேண்டுமோ அவனே எடுத்துக்கொள்வான். நீ என்ன அவனுக்கு தருவது என்று குருவிடமிருந்து அடுக்கடுக்கான கேலிகள் பிறந்தன. குயவன் நிதானமாக ஆட்டின் கழுத்திலிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டான். நன்றி. வாழ்க வளமுடன்.